ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. மகரம் ராசிக்கான ஆனி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே சந்திரன், அதாவது உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன், மனோகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சந்திரன் உங்கள் ஜென்மத்திலே நிற்கிறார். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுவுடன் இணைந்து நிற்கிறார். இந்த ராகுவும் சனியும் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போது இந்த குருவின் சாரம் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்மநாதன் 2ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போது இந்த ராகு 2-8 இருப்பது சர்ப்பதோஷம் என்கிற ஒரு அமைப்பை தரும். என்றாலும் கூட இந்த ராகுவினால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்தில் நின்ற குரு பகவான் பாக்கிய பார்வையாக இந்த சனியையும் ராகுவையும் பார்க்கிறார். அப்போது இந்த சனி ராகுவால் வரக்கூடிய இடர்கள், இந்த சனி ராகுவால் வரக்கூடிய குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள், இது எதுவுமே இருக்காது. மேலும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்திலே சனி பகவான் நிற்பதால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதாவது இப்போது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வாக்கு, யாருக்கிட்ட இதை செஞ்சு தரேன், இந்த வேலையை உங்களுக்காக முடித்து தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கெல்லாம் வாக்கு தரீங்களோ அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள். அந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் தருவார். தன வரவுக்கு குறைவு இருக்காது. இந்த ராகு சனி இணைவு இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காது. தன வரவுக்கும் குறைவு இருக்காது. ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கும் குறைவு இருக்காது. தங்கம், நவரத்னம் போன்ற கற்கள் போன்றவை வாங்கக்கூடிய, அதாவது கற்கள்னால் அந்த ஜெம்ஸ் என்று சொல்லப்படுவார்கள் இல்லையா, அந்த கற்களை வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பும் தரும். மேலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே உங்கள் ராசியின் 5இன் பதி மற்றும் பாக்கிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நின்று யோக பலனை தரப்போகிறார். இந்த 4இல் நின்ற சுக்கிரன் வாகன யோகத்தை தருவார். புதுவிதமான லக்ஸுரி வாகனம் என்று சொல்வார்களே, ஆடம்பர வாகனத்தை வாங்கக்கூடிய யோக பலன் உண்டு. இந்த மாதத்திலே ஆடம்பரமான வாகனங்கள் வாங்குவீர்கள். அதே நேரத்தில் வீடு மனை யோகத்தையும் தரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்படையும், வியாபாரம் விருத்தியாகும். மேலும் தந்தையாருக்கு இருந்த உடல்நல கோளாறு சரியாகும். தந்தைக்கு என்ன மாதிரியான உடல்நல பாதிப்பு இருந்ததோ அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பை தரும். மேலும் உங்களுக்கு இந்த மருத்துவ செலவு, மருந்து வகைகளிலே ஆன செலவுகள் குறைந்து சுத்தமாக இந்த மருத்துவ செலவுகள் நின்றுவிடக்கூடிய யோக பலனையும் தரும். அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடம்ங்கிறது போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரும். கேளிக்கை விஷயங்கள், பிரயாணங்கள் இருக்கும். இந்த பிரயாணங்கள் வியாபாரமாகவோ உத்தியோக காரணமாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல விதத்திலே நிறைய பண வரவையும் தரப்போகிறார். கல்வியும் சிறக்க வைக்கப் போகிறார். இந்த 4ஆம் பாவகம் இயங்கினாலே உங்களுக்கு கல்வி சிறக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே செவ்வாய், அதாவது 4இன் பதியான செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானத்தில் நிற்கிறார். அந்த அட்டமஸ்தானத்தில் நின்றிருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோக பலனை தருவார். இந்த யோக பலன் பண வரவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கல்வி சிறக்கும், வியாபாரமும் சிறக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை வழி இருந்த பிரச்சனைகள், தந்தை வழி கவலைகள் மாறும். மருத்துவ செலவுகள் நீங்கும். மேலும் அதிக அளவிலே பண வரவு தரக்கூடிய அமைப்பும் தரும். பெண்களின் ஆதரவு பெருகும். பெண்கள் வழி நீங்கள் என்னென்ன பெண்கள் ஆசைப்பட்டீர்களோ அது அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பும் தரும். பெண்களுக்கு ஆண்களால் வேண்டிய அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கப் பெறக்கூடிய யோக பலனை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த சூரிய பகவானுக்கு. அப்போது அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள், அனைத்து தொழிலையும் எடுத்துக்கலாம்.
அதில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசு அதிகாரிகள், அரசு வேலை செய்பவர்கள், அவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உண்டு. தங்கம் தொடர்பான வேலைகள் செய்பவர்கள், தங்க நகை செய்பவர்களாக இருக்கலாம், பற்றை வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், தங்க நகைக்கடை வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரும். நல்ல ஒரு வியாபாரம் சுறுசுறுப்பாக நடந்து நிறைய தன லாபம் பெறக்கூடிய அமைப்பை தரும். அதே நேரத்தில் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நல்ல விருத்தி ஏற்படும். நல்ல யோக பலனை தரும். மேலும் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானத்தினுடைய அதிபதி உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவு சிறக்கும், இணக்கம் அதிகரிக்கும். மனைவியால் உங்களுக்கு வரவும், மனைவியால் உங்களுக்கு தேவையான உதவிகளும் மற்றும் உங்களை மிகவும் கனிவாகவும் கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய அமைப்பு. அதை கணவனை மனைவியும், மனைவியை கணவனும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரும். அதிலும் நிறைய லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு. அது கூட்டு தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வியாபாரமோ தொழிலோ நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை தரும். வழக்கு விவகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வழக்கு விவகாரங்கள் இதுக்கு முன்பு நீங்கள் சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பும் தரும். அதிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். இனி அந்த மாதத்தில் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். இனி இந்த பிரச்சனைகள் உங்களை அணுகாது. அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மனக்கவலை, தீராத ஒரு மனக்கவலையிலே வாடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மனக்கவலை மாறும். இந்த தீராத மனக்கவலை மாறுவதனால உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். மனக்கவலையும் மாறும், மகிழ்ச்சியும் இருக்கும். பிரச்சனைகள், காரிய தடங்கல்கள், காரிய தடை போன்றவற்றை சந்தித்து வந்தவர்களுக்கு காரிய தடை, தாமதம், தடங்கள் அனைத்தும் விலகி எடுத்த காரியங்கள் வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பை தரும். காரணம், பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போது மீனத்தில் புதன் நிற்பதனால உங்களுக்கு காரிய வெற்றியாகும். இந்த காரிய வெற்றி மட்டுமல்ல, வீட்டில் விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய யோக பலனையும் தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 11இன் அதிபதி செவ்வாய் அட்டமத்தில் இருக்கிறதுனால இப்போது வெளிநாட்டு பிரயாணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு சிறு சிறு தடைகளை சந்தித்து கொண்டிருந்த அமைப்புகள் மாறும். அந்த தடைகள் மாறி, பிரச்சனைகள் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பையும் தரும். இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் மாறக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது. கல்வின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கல்வியிலே சிறக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே நேரத்தில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12இன் அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயம் ஏற்படும். அந்த விரயங்கள் எந்த மாதிரி விரயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விரயமாக இருக்கும். அதாவது வரக்கூடிய வரவுகளை வாங்கிய கடனை அடைத்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு விரயங்கள் இருக்கும். அல்லது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சுகஸ்தானம் சிறப்பாக இயங்கிறதுனால ஒரு வாகனம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோக விரயமும் ஏற்படும். விரயங்கள் அனைத்தும் சுப விரயமாக இருக்கும். அல்லது வீட்டிலே ஒரு விசேஷ காரியங்கள் நடத்தி அதன் மூலம் விரயம் நடக்கக்கூடிய அமைப்பை தரும். ஆக மொத்தத்தில் இந்த மாதமானது மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.